அதற்கு முன்னத்தியே உலகெங்கிலும் மிகப்பெரிய விடுதலை புரட்சியை முன்னெடுத்த புரட்சியாளர்களை வாசித்து நேசித்து சுவாசித்திருந்த போதும் இந்திய பெருநிலத்திற்கு இராணுவம் கட்டி போராடிய சுபாஷ் சந்திர போஸைத்தான் தன்னுடைய முன்னத்தியராக வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு எங்கள் தலைவன் படையை கட்டினான். சுபாஷ் சந்திர போஸ் வைத்தானே, கொஞ்சம் ரத்தம் தாருங்கள், நான் நிறைய சுதந்திரம் தருகிறேன் என்று எங்கள் தலைவன் முன்வைத்த முழக்கம். அன்பான உலகத்தீரே, நாங்கள் நிறைய ரத்தம் தந்து விட்டோம், கொஞ்சம் சுதந்திரம் தாருங்கள் என்றான். ஆனால் அந்த வீரஞ்செறிந்த விடுதலை போராட்டம் எங்கள் கண்முன்னே வீழ்த்தப்பட்டது. வீழ்த்தப்பட்ட இடத்திலே இருந்து கிளர்ந்தெழுந்த தளிர்கள்தான் துளிர்கள்தான் நாங்கள். வெட்டப்பட்ட மரத்தின் வேரிலிருந்து மொத்தமாக துளிர்த்து தலைப்பது போல தமிழ் இளம் தலைமுறையினர் தலைத்து துளிர்த்து எழுந்து நிற்கிறோம். அதுதான் நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி. இந்த கட்சியின் அன்பு மக்களே, என் தாயின் மீதும் என் தமிழ் மீதும் எங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கிற எங்கள் உயிர் தலைவன் மீதும் நாங்கள் உறுதியிட்டு கூறுகிறோம், இது வெறும் பதவிக்கானதல்ல, என் மக்களின் உதவிக்கானது. நாங்கள் பணத்திற்காக வந்தவர்கள் அல்ல, அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காக வந்தவர்கள். நாங்கள் என் மக்களை வைத்து பிழைக்க வந்தவர்கள் அல்ல, என் மக்களுக்காக உழைக்க வந்தவர்கள் என்பதை உங்கள் உள்ளச்சுவற்றில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனை பேரை நம்பி நம்பி ஏமாந்து நிற்கிற எண்ணரும் தமிழ் சமூகமே, ஒரே தடவை ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளைகள் எங்களை நம்புங்கள். நாங்கள் யார்? எவ்வளவு எளிய பிள்ளைகள்! எங்கள் வலிமையை எங்களுக்கு உணர்த்திய பெருமக்களுக்கு நான் உண்மையிலேயே தலைவணங்கி நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் ரொம்ப சாதாரண மகன் என்று அஞ்சி எஞ்சி கவனமாக காலெடுத்து வைப்பேன். ஆனால் என்னையும் பார்த்து உலகம் பயந்தது. என்னை 2 முறை கனடாவில் அமெரிக்காவில் கைது செய்து திருப்பி அனுப்பினார்கள். ஃபாரின் ரிட்டர்ன் என்று சொல்வார்களே, உண்மையிலே ஃபாரின் ரிட்டர்ன் நான் தான். என்னுடைய கடவுச்சீட்டை முடக்கி வைத்து 10 ஆண்டுகளாக வைத்திருக்கிறார்கள். நான் எந்த நாட்டிற்கும் பயணிக்க முடியாது. இந்தியாவில் கூர்ந்து கவனித்து ஒவ்வொரு வார்த்தையும் ஒட்டு கேட்கப்படுகிற தலைவர்களில் நான் 50வது ஆள் என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போதெல்லாம் எனக்கு அச்சமில்லை. ஓராண்டுக்கு மேலாக சிறையில் இருக்கும் போதெல்லாம் நான் அச்சப்பட்டதில்லை. ஏனென்றால் என்னை உருவாக்கிய என் தலைவன் அச்சத்தை கைவிடு, இல்லை என்றால் லட்சியத்தை கைவிடு என்று கற்பித்தான். பயம் என்பது தமிழர் பரம்பரைக்கே கிடையாது. அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது. மானமும் வீரமும் அறமும் எங்கள் உயிர். அதில் எந்த பயமும் எங்களுக்கு கிடையாது. அந்த நிலையில் நின்றோம்.